முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணன்னார் மகனே கந்தருக்கு முன்பிறந்து ஏன் கணபதியே வாரும் ஐயா. உலகளாவிய சித்தர் டிவி ரசிகர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம். நமது சித்தர் டிவி சேனல்ல கிராமங்கள்ல நடக்கக்கூடிய ஆன்மீக வழிபாட்டு முறைகள் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வுகளையும் பகிர்ந்துகிட்டு வரோம். நீங்க இப்பதான் முதன்முறையா நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களுக்கு முதற்கு நடந்த பணிவான வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு கிராமத்தை பற்றிய சுவாரஸ்யமான செய்தியத்தை நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம பார்க்க போற கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் காஞ்சிரங்குளம் ஊராட்சியில இருக்குதுங்க. அந்த ஊர் தான் வடுகன்குளம். வடுகன்குளம் பார்க்கறதுக்கு சின்ன ஊரா இருந்தாலும் கோவில்கள் அதிகமா இருக்கு. நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி தான். ஆனாலும் பக்தியில சிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஊரின் எல்லைகள்ல காவல் தெய்வங்களாக ஐயனார் சுவாமியும் இன்னொரு பக்கத்துல வழக்கையான் சுவாமியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பகுதியில எங்கேயுமே பார்க்க முடியாத லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதா இருக்குதுங்க. லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவில்ங்கிறது அவினாசி சேவூர் பக்கத்துல ஒரு கோவிலும், இரண்டாவதா இந்த வடுகன்குளத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. லட்சுமி தேவியோடு காட்சி தருகின்ற நரசிங்க பெருமாளை வழிபடுபவர்கள் இல்லங்களில் செல்வம் பெருகும் என்றும், கடன் கர்ம வினைகள் போன்ற எல்லா இன்னல்களும் நம்மை விட்டு விலகி ஓடும் என்றும் சொல்கிறார். அந்த லட்சுமி நரசிங்க பெருமாளை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்த வடுகன்குளம் மக்களுக்கும், என்னை அங்கு அறிமுகம் செய்த வடுகன்குளம் கணேசன் அண்ணா மற்றும் கூடத்துப்பட்டி குமார் அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஊருக்கு போகும்போதே ரோட்டின் இருமருங்களும் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், இயற்கை நம்மளை சிரிச்ச முகத்தோட வரவேற்குதுங்க. அங்கே மரங்கள் மாமரம், பலாமரம், கொய்யா மரம், சப்போட்டா மரம், நெல்லிக்கனிகள், தென்னை மரம், வாழை மரம், சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய மரங்களுக்கு பஞ்சமே இல்லை. அப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு கிராமமா அமைஞ்சிருக்கிறதா இந்த வடுகன்குளம். இந்த ஊர்ல நம்ம எல்லாருக்கும் சோறு போடக்கூடிய விவசாய மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வீட்டுக்கு வளர்க்குறாங்க. ஜல்லிக்கட்டு காளைகள் அதெல்லாம் கூட வளர்க்குறாங்க. அந்த இயற்கையை பார்த்தாலே ஆங்காங்கே தண்ணீர் நிரம்பிய ஓடைகள், பனை மரங்கள், தென்னை மரங்கள், சாலைகள்ல அந்த கிராமத்து மக்கள் மாடுகளை பத்திக்கிட்டு போறதை கூட பார்க்க முடியும். எல்லாம் ஜல்லிக்கட்டு மாடு, பசு மாடு வீட்டுக்கு தெய்வமா மதிச்சு வளர்க்குறாங்க. இந்த ஊரு வடுகன்குளம் நாடு அப்படின்னு அழைக்கப்படுது. அது என்ன நாடுன்னு சொல்றாங்க? ஒரு ஊர் தானே இது, ஏன் நாடுன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நாடுங்கிறதுக்கு பொருள் அந்த ஊர்ல ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் நியாயமான முறையில அந்த ஊர்லயே தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. நாம சின்ன கவுண்டர் படத்துல பார்த்திருப்போமே, அந்த மாதிரி அக்கம் பக்கத்து ஊர்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை தீர்த்து வைக்கும்படி இந்த ஊர்ல கேட்டுக்கிட்டா அதுக்கு நியாயமான முறையில தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல உள்ள கோயில்கள் பார்க்கறதுக்கு சின்ன சின்ன கோயில்களா தான் இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் வணங்கி வந்த பழங்காலத்து கோயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல உள்ள கோயில்கள் எல்லாம் பெரிய கோயில்களெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட முன்னோர்கள் மூலமாக வழிபட்டு வந்த பழங்கால கோயில்களா அது இருக்குது. இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பெரும்பாலும் நடுத்தர மக்களா தான் இருக்கிறாங்க. ஆனா பக்தியில சிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோயிலை கும்பிட்டு வர்றாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த சமயம் நடக்கிறது என்ன திருவிழா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் சாட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த கோயில்களுக்கும் சேர்த்து லட்சுமி நரசிங்க பெருமாள், பட்டத்தரசி அம்மன், மந்தை அம்மன், வாழவந்தாள் அம்மன், ஐயனார் சுவாமி, வழக்கையான் சுவாமி, இப்படி
எல்லா தெய்வங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இதோ இப்ப பாக்குறீங்க பாருங்க, இதுதான் நரசிங்க பெருமாள் கோவில், லட்சுமி நரசிங்க பெருமாள். இந்த லட்சுமி தேவியோடு வீட்டில் இருக்கிற அந்த அழகை பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த லட்சுமி தேவியோடு நரசிங்க பெருமாளை பார்த்தோம்னா வீட்டில் செல்வம் கொழிக்கும். அதாவது பொதுவாகவே எந்த தெய்வங்களை பார்க்கும் பொழுதும் பக்கத்துல அவங்க துணைவியாரோட இருக்கிற அந்த தெய்வங்களை பார்த்தோம்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா துணைவியாரோட இருக்கிற தெய்வம் நிறைய வரங்களை கொடுக்கும், கேட்ட வரங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஆன்மீக ரீதியா அறியப்படுகிற ஒரு உண்மையா இருக்கு. இந்த ஊர்ல மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை அப்படின்னு கேட்டா, நாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு விசித்திரமான வார்த்தை தான். ஏன்னா ஊர்களில் நிறைய ஊர்களில் பார்த்தா பிளவுபட்டு கிடக்கு, பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஆனா இந்த ஊர்ல நாங்க காலங்காலமா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கூட ஒற்றுமையா தான் இருப்பாங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. இப்போ திருவிழாவுக்கான நேரம் நெருங்கிருச்சு. அதுக்கு முன்னாடி அந்த சின்ன சின்ன கோயில்களையும் நம்ம போய் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு தான் அது சின்ன கோயில்கள், ஆனா அது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. முன்னோர்கள் காலத்துல இருந்து வழிபட்டு வந்த அந்த தெய்வங்கள் இப்போ எல்லாரும் திருவிழாவுக்காக போயிட்டே இருக்கிறாங்க. இந்த கோயில் மந்தையம்மன் அப்படின்னு அழைக்கப்படுது. மந்தையம்மன் கோவில் பக்கத்துல ஒரு கொட்டகை புதுசா அமைச்சிருக்கிறாங்க. பாரிகள் எல்லாத்தையும் வளர்த்து ஊர் பூரா பாரிகள் வரிசையா ஊர்வலமா போயிட்டு இந்த கொட்டகைக்குள்ளதான் வைக்கணும். அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த புதிய கொட்டகை. மந்தையம்மன் அருளால திருவிழா சிறப்பா ஆரம்பிச்சாச்சு. குழந்தைகள்லாம் ரொம்ப உற்சாகமா திருவிழாவுக்காக போறதை நம்மளால பார்க்க முடியும். ஏன் பெரியவர்கள் கூட உற்சாகத்துல திளைத்திருக்காங்க. கூட்டம் கூட்டமா திருவிழாவுக்கு தயாராகி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊர்ல நல்லா வீட்டு ஓரங்களில் கூட செடிகள், பூச்செடிகள் நிறைய வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி பால் இந்த ஊர்ல வெளியில போய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. தரமான ஒரிஜினலான பசுமாட்டு பால் இங்கே கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அங்கே பால் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ நாம பார்க்கறது பட்டத்தரசி அம்மன் கோவில். இப்போது வெறிச்சோடி போய் கிடக்கிற இந்த இடம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் களை கட்ட போகுது. அந்த திருவிழாவை அடுத்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக வரக்கூடிய காணொளிகளை பாருங்க. ஆடி
பசுமையான இந்த வயல்வெளி பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குது வாழவந்தால் அம்மன் கோவில். பாருங்களேன், கோவிலை பார்க்க ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். இங்கே தான் இன்னைக்கு இரவு மாவிளக்கு எடுத்து எல்லோருக்கும் மாவு பிரசாதமா பகிர போறாங்க. மாவிளக்கு எடுக்கிறதுன்னு சொன்ன உடனே பக்தர்கள் கீழே படுத்திருப்பாங்க, வயிற்றுல வாழை இலை வச்சு மாவுல விளக்கு போடுவாங்க அப்படிங்கிறதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா இந்த ஊர்ல இன்னும் வித்தியாசமா மாவை வீட்டுல சேகரிச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு வர்றாங்க. அந்த பாத்திரத்தை பூக்களால அலங்கரிச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. நான் சொல்ற ஒவ்வொரு கோயில்லையும் கிடாவட்டும் நிகழ்ச்சியும் இருக்குது. பூரணா புஷ்கலா தேவி சமேத ஐயனார் கோவில். இங்கேயும் பூரணா புஷ்கலா தேவியோடு அமைஞ்சிருக்காங்க இந்த ஐயனார்.
நெட்டி ஓட்டை ஆயிடுச்சுன்னா ஓட்டை ஆனதே அவங்கள பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 47 சுதந்திரம் வாங்கினதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். யாரும் இருக்க மாட்டோம்ன்றீங்க கிளியா தங்கம் உண்டா கீழே போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த கடைக்காரர். 10 எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாரு. இறங்கணும் கரகம் தூக்கல
சுஸ்மிதா அடுத்து
அடுத்து முருகன் கற்பகம். அடுத்து முருகன் கற்பகம். அடுத்து செல்வம் சுருதி. செல்வம் சுருதி. அடுத்து மலையாள எல்ல விட்டு என் தாயி விளையாடி வந்தவனா ஒன்னாவதா பிறந்தவனா அந்த திருப்பவன எல்லையிலே திசைக்கிழக்காம் பக்கத்தில் வந்திருக்கும் ஐயனாறு குதிரையப்பா அடைக்கலமா வந்தவள என் தாய மடப்புறத்து காளியம்மா இரண்டாவதா பிறந்தவனா செப்பு சிலை அழகி சிலையாக வந்திருக்கும் வைகை நதிக்குறவோரம் என் தாய காவலர் குடியிருப்ப காக்க வந்த எங்க காவலர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வைகை நதி செல்லும் போது என் தாய உன்னை பெட்டிகளை சுமந்து வர என் மக்கள் எல்லாம் உன்னை பெட்டிகளை சுமந்து வர பிறந்து வரிவெடுத்தா என் செல்லமக மாரியம்மா என்பவளா ஆறுகை கொண்டவளை காளியாக உருவெடுத்து மக்களுக்கு காட்சி கொடுக்க மாரியாக அமர்ந்திருக்கும் என் தாய லயன் மாறி என்பவளா மூணாவதா தெரிஞ்சவளா செப்பு சிலை அழகி சுடலைய பெத்தெடுத்த பேச்சியம்மா என்பவளா நாலாவதா பிறந்தவளா இருந்து வரம் கொடுப்பா இன்னல்களை தேர்த்து வைப்பா ஏன் தாய அடந்தவள சொந்தக்காரி அந்த ராக்காகி வாரும் அம்மா அஞ்சாவதா பிறந்தவளா இந்த 7 மக்களை பெத்தெடுத்த நாகக்கண்ணி என்பவளா ஆறாவதா பிறந்தவளா வடக்கு மாசி சொந்தக்காரி செல்ல முகத்தழகி செல்லாகி வாரும் அம்மா ஏழாவதா பிறந்தவளா இவ அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே அணிந்தவளா முத்தானே சிரிப்பவளா ஆத்தா முத்தானம்மா வருமம்மா அக்கா இந்த 7 பேரும் ஏன் தாயி லயன் மாறி வாசலுக்கு புறப்பட்டிலே வரலம்மா என் மக்கள் எல்லாம் காத்திருக்கு மருளாடி மருளாடி வாராளா என் செல்ல மகன் ஆத்தவாரா செல்ல மகன் அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்கா தங்க 7 பேர் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்கா தங்க 7 பேர் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா